தவறாக மாற்றப்பட்ட பிராண சக்தியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் திணிச்சிருவாங்க. அது என்ன செய்யும்னா வீட்டினுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியில மெர்ஜ் ஆகி அந்த வீட்டில் யார் பிசிக்கலா வீக்கா இருக்கிறாங்களோ அவர்களுடைய உடல்ல அந்த நெகட்டிவ் பிராணா கனெக்ட் ஆகும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு வீட்டினுடைய சக்தி மண்டலத்தை, ஒரு வீட்டுக்கு எப்படி சக்தி உருவாகிறது, அந்த வீட்டினுடைய அமைப்பை பொறுத்து, அந்த பொருட்களினுடைய தன்மையை பொறுத்து அதிலிருந்து ஒரு வகையான இயற்கையாக ஒரு அலை, ஒரு காந்தம் உருவாகும், ஒரு வைப்ரேஷன் இயற்கையாக செட் ஆகும். அந்த வீட்டினுடைய நபர்கள் பலரும் அங்கே இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேரினுடைய மனநிலைக்கு ஏற்றாற் போல அங்கே ஒரு சக்தி நிலை. அந்த வீட்டினுடைய அமைப்பு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேரினுடைய சக்தி நிலைகள் கலந்து அந்த வீட்டினுடைய சக்தி நிலையாக மாறுகிறது. இதுல ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருவர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நமக்கு விரோதிகள் இருக்கலாம், நிறைய பகை உணர்வு இருக்கலாம், போட்டி இருக்கலாம், தொழில் போட்டி இருக்கலாம். பொறாமையினால் என்ன செய்யலாம்னா தவறாக மாற்றப்பட்ட பிராண சக்தியை நம்ம வீட்டுக்குள்ள செலுத்த முடியும். நசி மந்திரம் என்றால் அழிவுக்கான ஒரு மந்திரம். அழிவை உருவாக்கக்கூடிய தீ தொழில் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் போய் உட்கார்ந்து நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுக்கு டவுன் எனர்ஜியை கொடுக்கறதுக்காக நசி மந்திரங்களை லட்சம் முறை உருவேற்றி, அந்த நசி மந்திரம் உருவேற்றப்பட்ட எந்திரத்தையோ அல்லது அந்த பொருளையோ நம்ம வீட்டினுடைய ஏதோ ஒரு இடத்துல உள்ள தள்ளி விடும்போது அல்லது வீட்டில் போட்டு விடும்போது, யார் மூலமாவது வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் போது அந்த வீட்டினுடைய சக்தி நிலையில நெகட்டிவான எனர்ஜி கலக்க ஆரம்பிச்சிடும். நசி மந்திரத்தை சொல்லி உருவாக்கப்பட்ட தவறாக மாற்றப்பட்ட பிராண சக்தியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் திணிச்சிருவாங்க. அது என்ன செய்யும்னா வீட்டினுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியில மெர்ஜ் ஆகி அந்த வீட்டில் யார் பிசிக்கலா வீக்கா இருக்கிறாங்களோ அவர்களுடைய உடல்ல அந்த நெகட்டிவ் பிராணா கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகி அவங்க உடல்ல எந்த ஆர்கன் வீக்கா இருக்கோ அந்த ஆர்கனை போய் டேமேஜ் பண்ணிடும். தவறாக மாற்றப்பட்ட பிராண சக்தியானது என்ன நோக்கத்திற்காக உருவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். கை கால் வலி வந்துடும், கை கால் சரியில்லாம போயிடும். இதெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அணுக்களால் ஆக்கப்பட்டது, காந்த வலையால் பின்னப்பட்டது. ஒரு இடத்துல தவறுதலாக மாற்றப்பட்ட ஒரு காந்தத்தை திணிக்கும் போது அது பல்வேறு வேலைகளை செய்கின்றது. பாருங்களேன், சிலர் என்ன காரணமே தெரியாது, அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. சிலரை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்காங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் காந்தத்தினுடைய தன்மை தான், நம்முடைய மனதினுடைய தன்மை தான். மனம் என்பதும் காந்தத்தினுடைய உணர்வுப்பட்ட பகுதி தான். அப்போ இந்த சக்தியை குறித்த அறிவை நாம் பெறும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மிகப்பெரிய மேக்னெட்டிக் நெட்வொர்க்கால் சூழப்பட்டுள்ளது. அப்படி இந்த பிரபஞ்சத்தை குறித்து நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அடிப்படையில் சக்தியினுடைய பரிமாற்றமாக தான் இருக்கிறது. சில சக்திகளை ஆக்கவும் முடியும், அழிவுக்காகவும் மாற்றவும் முடியும். தவறாக மாற்றப்பட்ட அந்த பிராணசக்தியை உருவாக்கி ஒருவருடைய இல்லத்தில் விடும்போது அதுதான் விட்ச்கிராஃப்ட் என்று அழைக்கப்படுகிறது, செய்வினை என்று அழைக்கப்படுகிறது. அந்த செய்வினைக்கு எதிராக நம்ம வலிமையா இருக்கிறோம்னா பரவாயில்ல, நம்ம வீடு எவ்வளவு நெகட்டிவான எனர்ஜி வந்தாலும் தாங்கக்கூடிய அளவு நல்ல பாசிட்டிவ் சக்தியால் நம்ம வீடு சூழப்பட்டுள்ளதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்மளும் ரொம்ப நேர்மையா, அகத்துல ரொம்ப தெளிவும் உறுதியும் மிக்கவராகவும் ஆழ்ந்த தியானம் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறா, நம்முடைய ஆறாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரியான நெகட்டிவா மாற்றி அனுப்பக்கூடிய அந்த பிராணனை நம்முடைய ஆறாவோ நம்முடைய வீடோ உள்வாங்காத அளவு வீடு ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விட்ச்கிராஃப்டோ அந்த ஏவல் பில்லி சூனியன் சொல்லக்கூடிய எந்த எதிர்மறை சக்திகளும் நமக்கு வேலை செய்யாது. ஆகவே ஒரு வீட்டினுடைய சக்தி மண்டலத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய சக்தி நிலையும் ரொம்ப வலிமையாக வைத்துக் கொண்டால் கண்டிப்பா இது போன்ற பிரச்சனைகள் நம்ம வெளியில வர முடியும். வாழ்த்துகள், நன்றி, வணக்கம்.